ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என்னடா மொபைலில் நான் எதுவுமே வச்சுட்டுறேன், எப்படா என்னுடைய ஸ்டோரேஜ் மட்டும் இவ்வளோ ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்டா இவ்வளோ எப்படா ஃபில் ஆச்சு, என்கிட்ட அப்படி ஒன்றுமே இல்லையாடான்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. எப்படா அந்த ஸ்டோரேஜெல்லாம் ஃபில் ஆச்சு, என்னென்ன பண்ணால் அந்த ஸ்டோரேஜை கம்மி பண்ணிவிட்டு அந்த ஃப்ரீ 10 GB ஸ்டோரேஜாக கனெக்ட் பண்ணுறது சொல்லிட்டு வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்தோம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம அப்படியே சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிங்க. அந்த 10 GB ஃப்ரீ ஸ்டோரேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து சொல்கிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்னென்னா, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு வந்து போயிடுங்க. ஓகேங்களா? வாட்ஸ்அப்புக்கு வந்து போங்க. போயிட்டு மேலே ஒரு 3 டாட் இருக்கும், கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓகே, ஓப்பன் வந்து பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணலாம். ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டான்னு இருக்கும், ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மீடியா ஸ்டோரேஜ் வந்து போங்க. இங்கே போய் பாருங்கள், லோடிங் ஆகும் பாருங்கள். இங்கே பாருங்கள், வாட்ஸ்அப் மட்டுமே 9 GB வந்து எடுத்திருக்கு ஸ்டோரேஜ். ஓகேங்களா? இதில் வந்து அதில் இருக்கிற லார்ஜ் ஃபைல்ஸ்லாம், ஓகேங்களா, தேவையில்லாத ஃபைல்ஸு. அப்படியே கீழே பார்த்தா உங்களுக்கு வந்து லோடிங் ஆகிட்டு இருக்கும். இந்த சர்ச்சில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், சேட்டில் என்னென்ன ஸ்டோரேஜ் எடுத்துக்கு சொல்லிட்டு லோடிங் ஆகிட்டு காமிக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தா அதில் ஃபுல்லாகவே எந்த சேட் என்னென்ன வந்து காமிக்கும். வந்து பாருங்கள், கிட்டத்தட்ட 1.4 GB 800 எவ்வளோ ஸ்டோரேஜ் பிடிச்சிருக்கு பாருங்கள். இது மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணால் ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு கிளியர் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிளியர் வந்து ஆகிடும். ஜஸ்ட்டு இங்கே இருக்கிற ஸ்டோரேஜ் வந்து கிளியர் வந்து பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே பேக் வாங்க. பேக் வந்துட்டு அவங்களுடைய இதுக்கு வந்து போயிடுங்க. எங்கே போனோம்னா ஆப்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து இங்கே வந்து இங்கே இருக்கட்டும். அப்படியே நம்ம வந்து ஃபோல்டருக்கு போய்ட்டு அங்கே போய் ஆப்லேருந்து எடுத்து வந்து காமிக்கிறேன் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. எங்கே இருக்குது, ஓகே, மீடியாஸ் இங்கே ஃபைல்ஸுக்கு வந்து போயிடுங்க. போயிட்டு அப்படியே இங்கே வந்தீங்கன்னா ஆப்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இங்கே பார்த்தா ஆப்ஸ்க்கான ஸ்டோரேஜ் எங்கே இல்லை, இங்கே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஆப்ஸ்க்கான ஸ்டோரேஜ் வரும், ஓகே, வெயிட் பண்ணுங்கள், வரேங்க. ஓகே, அது வந்து இங்கே எடுக்க நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, நீங்கள் வந்து ஒரு ஆப், ஓகேங்களா, ஒரு ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஆப் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணோன்னே இங்கே பாருங்கள், ஆப் இன்ஃபோன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பாருங்கள், ஸ்டோரேஜ் பாருங்கள் 3.7 GB இன்ஸ்டாகிராம் மட்டுமே பிடிச்சிருக்கு. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தா உங்களுக்கு வந்து கிளியர் கேட்ச் கிளியர் டேட்டா ஆகும். ஜஸ்ட் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டோரேஜ் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கிளியர் கேட்ச் ஏதாச்சும் கொடுத்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணி தான் ஆகணும். ஜஸ்ட் கிளியர் கேட்ச் கொடுத்தோ கிளியர் டேட்டா கொடுத்தோ கிளியர் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்டோரேஜ் எடுத்துப்பாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ஆப்பும் நீங்கள் எந்த ஆப் யூஸ் பண்ணுறீங்களா ஜஸ்ட் அந்த ஆப்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த அளவுக்கு ஸ்டோரேஜ் எடுத்துக்கோங்க. பாருங்கள், 1.4 GB யூடியூப் மட்டும் எடுத்து எப்படியா எடுத்துச்சுன்னு தெரியல, எதுக்கு தான் இருக்குன்னு தெரியல, ஆனால் அவ்வளோ ஸ்டோரேஜ் எடுத்துருக்கு. ஜஸ்ட் நீங்கள் வந்து கிளியர் கேட்ச் கொடுத்து கிளியர் டேட்டா கொடுத்து எடுத்துருங்க. எடுத்துகிட்டு ஃபைனலாக அந்த 10 GB டேட்டாவை நீங்கள் வந்து ரொம்ப ஃப்ரீயாகவே வந்து எடுத்துக்கலாம். உங்கள் ஸ்டோரேஜில் ஆட் வந்து ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா டிப்பாக உங்களுடைய மொபைலில் ஸ்க்ரீன்ஷாட்டில் போய் பாருங்கள், எக்கச்சக்கமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கீங்க, டிலீட் பண்ண விட்டுருங்க. அதான் நீங்கள் தேவையில்லாம எடுத்த இமேஜ் டிலீட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸ்டார்ட் ஆகுது.